வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன வீடியோனா பிரிட்ஜ் டூர் பாக்குறோம். வாய் வளருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. துடைக்க கூட இல்லைங்க, பாருங்க வீடியோ எடுக்கிறோம், துடைக்க அப்படியே இருக்குது. எங்களோட பிரிட்ஜி பாருங்க. மாவே இங்க வச்சுக்குவோங்க. 2 கிலோ போட்டு மாவு ஆட்டினா இங்க 2 டப்பா இங்க 2 டப்பா வைப்பேன். ஆமா, எல்லாம் அடிக்க வச்சுக்குவாங்க. அப்புறம் காய்கறி வைக்கிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது. மாவு தீர்ந்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமைனாதான் நான் மாவு ஆட்டுவேன். இப்ப மாவு கம்மியானனால இப்ப காய்கறி நேற்று புதஞ்சாத்திக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தனால கொஞ்சம் காலியா இருந்துச்சு. இன்னைக்கு நப்பியாச்சு. இங்க புதினா, குடமிளகா, பச்சை மிளகா போன வாரம் வாங்கினது, இன்னும் அப்படியே இருக்குது. அப்புறம் கேரட், பீன்ஸு, இங்க இஞ்சிங்க எப்படி இருக்குது, இஞ்சி டப்பா பாருங்க எப்படி இருக்குதுன்னு. மண்ணு மண்ணா இருக்குது இல்ல, கழுவி தான் போடுவாங்க. முட்டைகோசு, அப்புறம் சொரக்கா. இந்த சொரக்கா ஓசுங்க. ஆமா, அவங்க அண்ணன் வீட்ல இருந்து. ஆமா, இந்த சொரக்கா ஓசுங்க. எங்க அண்ணன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒண்ணு சமைச்சாச்சு. ஆமா. அப்புறம் இது என்ன கீரை? முளத்தக்காளி கீரை சந்தையில வாங்கி நாளைக்கு வணக்கறதுக்கு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு பறிச்சு கருத்தலையும் இந்த மாதிரி கவர்ல போட்டு வச்சுக்கோங்க. கருத்தலை. ஆமா, கருத்தலை. அப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்கு போட்டு வச்சாச்சு. அப்புறம் இது முத்தன அவரைக்காயில விதை வாங்கிட்டு வந்து சரி குழம்பு செலவாட்டி குழம்பு வச்சுக்கலான்ட்டு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. 20 ரூபாய்ங்க. நல்லா இருக்கும். செலவாட்டி வச்சாக்க நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு செலவாட்டி வைக்கலான்ட்டு. அப்புறம் நீங்க பாருங்க, எலுமிச்சப்பழம். முட்டை வைக்கிறதெல்லாம் இங்க வச்சுங்க. இங்க வைக்கிறதுக்கு முட்டை வைக்கிறதுக்கு 10வது இடம் சேர்த்துதான் வாங்கிட்டு வருவோம். அப்புறம் இங்க 10வதுக்கு இங்க வச்சுக்க டப்பால போட்டு இதுல போட்டு வச்சுக்குவேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அதனால பூ சந்தையிலேயே பூ வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நேரத்துக்கு இங்க பூ பக்கத்தால கிடைக்காது. பழங்கள் எல்லாம் வாங்கினா ஆப்பிள், அப்புறம் கொத்தமல்லி தலைங்க சந்தையில 10 ரூபான்ட்டு ஒரு கட்டே வாங்கிட்டேன். எல்லா குழம்புக்கும் கொத்தமல்லி தலை போடுவாங்க, அதனால ஒரு கட்டு வாங்கிடுவேன். போடுவாங்க. ஆமா. அப்புறம் வாழைத்தண்டு உடம்பு ரொம்ப நல்லதுங்க. எனக்கு வாழைத்தண்டு பார்த்தாவே சந்தையில பார்த்தாவே வாங்கலாம்னு தோணும். எனக்கு என்ன ஒண்ணு முத்தி போயிடும். அறுக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். சிரமமா இருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2 வாங்கிட்டு வந்துட்டோம். சாத்துக்குடி எங்க வீட்டுல என் டைம் சாத்துக்குடி இருந்துட்டு தான் இருக்கு. இது கொடாஞ்சி பழம் இப்ப சீசன். ஏன்னா எனக்கு அப்பப்ப அக்சரு புண்ணு, வயிற்று புண்ணு இருக்குதா, அடிக்கடி ஜூஸ் போடுறதுக்காக வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஆனா புளிங்கிறது இவங்கதான். ஆமா, புளிஞ்சு கொடுக்கணும். அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு அடுப்ப நின்றுக்குவாங்க. அப்ப நமக்கு என்ன வேலை, நம்ம வைப்பு நான் பாத்துக்குவேன். புளிஞ்சு போட்டு கொடுத்துருவேன். ஆமா, என் உடம்பு நல்லா இருந்தானே இவங்க நல்லா இருக்க முடியும். அப்பதான் நாளைக்கு சோறாக்க முடியும். உள்ள ஐஸ் கட்டி எதுவும் இல்ல, ஐஸ் கட்டி மட்டும் தான் இருக்குது. ஐஸ் கட்டி மட்டும் தான் இருக்குது. அதனால வாங்கலீங்க. அந்த வெய்ய காலத்துல அதுக்கே வருது நோக்காடு. ஆமா, அதுக்கே நோக்காடு வருது, சளி பிடிச்சுக்குது. அது எங்களுதெல்லாம் ஏதோ வாங்கி சாக்லேட் ஏதோ வச்சுக்கோ. எங்க சின்னது போக வர காலி பண்ணிடுவான். ஒரு பாக்கெட்டே வாங்கி வச்சிருவோம். ஏதோ பிறந்த நாளோ எதுக்கு வாங்கி வச்சுட்டா எங்க சின்னது போக வர காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் நாங்க பார்க்க கூட முடியாது. அதை 2 நாள் விட்டா போதும், அதில் டப்பா காலி பண்ணிடுவோம். அப்புறம் இது என் கல்யாணம் ஆகும்போது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். இது கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வாங்கினாங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். அது இத்தனை வருஷம் அது உடைச்சுதுங்க. 10 வருஷமா எச்சவே இருக்குங்க. 11 வருஷம் இருக்கும். 11 வருஷம் ஆயிடுச்சு. இது 2வது ஃப்ரிட்ஜ். இது 1 வருஷம் தான் ஆகுது. ஒரு வயசு பாருங்க. வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் 2வது ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. கல்யாணம் ஆகி பிரிட்ஜ் கூட போயிருச்சுங்க. நான் சொன்னது புரியலையா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு 2வது பிரிட்ஜ் கூட வந்துருச்சு கல்யாணம் ஆகி அப்படின்னு சொல்ல வந்த தமாசு. ஆமா, இப்ப என்ன பொண்ணுதான் பாருங்களேன்,
அவங்களும் ஃபர்ஸ்ட் கல்யாணமே ஆக மாட்டேங்குதுப்பா, கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு 2வது கல்யாணத்துக்கு போறீங்க. 2வது நாள்ல ஒண்ணே போதுதாக்கா, ஒண்ணே வந்து கண்ணே கிண்டது இருக்கு. அதுக்கே வாய் நல்லா வருது, வேண்டாங்க. வீடியோ ஆஃப் பண்ண விட்டு எனக்கு திட்டு விழுவுன்னு நினைக்கிறேன். எப்படி விழுவுதோ விழுவுட்டோம். சரிங்க ஒருவலே, நம்மளோட பிரிச்சு நீங்களும் பாத்தீங்களா? பிரிச்சு டூர் பார்த்தாச்சுங்க. பாத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு வீடியோல சொல்லுங்க, மெசேஜ் அனுப்புங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு லைக் நன்றிங்க.